முடக்கு தகவல்களை எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம். முதலில் சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜி மென்பொருளை திறந்து கொள்ளவும். ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம். அடுத்து முடக்கு பிரிண்ட் செய்ய தேவையான செட்டிங்கினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதனை செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும். ஏதாவது தவறு நடந்தால் அதை மாற்ற சிரமம் ஆகிவிடும். உங்களுக்கு உதவி தேவையெனில் எங்களை அணுகவும். முடக்கு பிரிண்ட் செய்யப்படுகிறது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இப்பொழுது முடக்கு ராசி மற்றும் முடக்கு நட்சத்திரம் எது என்று தெரிந்து கொள்வோம். இது ஒரு உதாரணம் மட்டுமே. இந்த ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம், முடுக்கு நட்சத்திரம், முடுக்கு ராசி, முடக்கு அதிபதி என்று முதல் பாராவில் வருவதை கவனிக்கலாம். அடுத்தது அதற்குண்டான பரிகார கோவில்களையும் பார்க்கலாம். இதனை எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம். அதற்கு தற்போதுள்ள திரையை மூடிவிட்டு ரைட் கிளிக் செய்யவும். அதில் எடிட் முடக்கு என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இது போன்ற திரை கிடைக்கும். சூரியன் சார்ந்த தகவல்கள் சன் டீடைல்ஸ் என்ற ஆப்ஷனில் உள்ளது. அதனால் சன் டீடைல்ஸை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அதற்குண்டான தகவல்கள் கீழே காண்பிக்கப்படுவதை பார்க்கலாம். இதனை நாம் ஏற்றிச் செய்தால் முதல் பெயராவில் மாறிவிடும். நீங்கள் இதனை செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும். ஏதாவது தவறு நடந்தால் அதை மாற்ற சிரமம் ஆகிவிடும். உங்களுக்கு உதவி தேவையெனில் எங்களை அணுகவும். அடுத்து முடக்கு வீடு 6ஆம் வீடாக கும்பம். ஆதலால் கும்பம் சார்ந்த தகவல்களை மாற்ற வேண்டும். அதற்கு ஹவுஸ் 6ஐ தேர்வு செய்து கும்பம் ஐ தேர்வு செய்து நமக்கு வேண்டியவாறு தகவல்களை கொடுத்து அப்டேட் செய்து கொண்டால் அது பிரிண்டில் வந்துவிடும். நீங்கள் இதனை செய்யும் பொழுது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும். ஏதாவது தவறு நடந்தால் அதை மாற்ற சிரமம் ஆகிவிடும். உங்களுக்கு உதவி தேவையெனில் எங்களை அணுகவும்.
தகவல்கள் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளதா என்று மீண்டும் ஒரு முறை சரி பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது பிரிண்ட் செய்து பார்த்தால் நாம் மாற்றிய தகவல் வருவதை காணலாம். இது போன்று மற்றவைகளை எவ்வாறு செய்வது என்று அடுத்தடுத்த வீடியோவில் காணலாம். அதை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.